டைப்ஸ் ஆஃப் கம்பெனியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். கம்பெனியோட ஓனர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கம்பெனின்றது ஒரு கம்பெனி வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த கம்பெனியில் வந்து 51% மேலே வந்து ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அதே 51% கீழே இருந்துச்சுன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணிக்க மாட்டாங்க. 51% மேலே இருக்கணும் அவங்களோட ஷேர் கேபிட்டல், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு BHEL, LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்களும் வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனின்றாங்க. அப்புறம் வந்து ஃபாரின் கம்பெனின்றது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட பிரான்ச்சை வந்து நம்ம ஃபாரினில் வேற ஒரு கண்ட்ரியில் வைக்கலாம். அப்ராடில் வந்து எப்படின்னா சவுதியில் வைக்கலாம், எந்த ஒரு இடத்துல வேணால் வைக்கலாம், யூஎஸில் கூட வைக்கலான்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் இந்தியா பிரைவேட் லிமிட், மைக்ரோசாஃப்ட் இந்தியா, இதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் இங்கே இருக்கிறது வந்து நம்ம அங்கே போய் வைக்கிறோம். ஃபாரினில் இருக்க அவங்களோட கம்பெனிஸை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி கூட சொல்லலாம். நிறைய கார்ஸ் இந்த மாதிரி கூட நமக்கு வந்திருக்குல்ல. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்டு போய் சொல்கிறோம். இப்போ ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி அப்படின்னா நம்ம இன்னொரு கம்பெனியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்ல, அந்த கம்பெனி வந்து நமக்கு சப்சிடரியாக இருக்காங்கல்ல. எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சன் ரெண்டு பேருமே ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஏன்ற பர்சன் வந்து என்னென்னா பீன்ற பர்சனோட கம்பெனியில் வந்து நிறைய ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஷேர்ஸ் மட்டுமே இந்த கம்பெனியில் 50% இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னா ஏ வந்து பியோட கம்பெனிக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவர் போடலாம். இவரோட டிசிஷன் தான் அங்கே டாப்பில் இருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, அந்த கம்பெனியை வந்து ஏ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டாடா சன்ஸ் இந்த கம்பெனியை வந்து டாடா குரூப்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் அசோசியேஷன் கம்பெனி அதர் கம்பெனியை கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து சொல்கிறோம். அதாவது ஏன்ற பர்சனும் பீன்ற பர்சன் இருக்காங்க. ஏன்ற பர்சன் கம்பெனி வந்து பீன்ற பர்சனோட கம்பெனியில் வந்து ஒரு ஷேர்ஸ் 20% வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கம்பெனி வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டைப்ஸ் கம்பெனியில் ஸ்பெஷல் டைப்ஸ் என்னென்ன, ஸ்மால் கம்பெனின்றது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக தான் இருக்கும். அவங்களோட எப்படி சொல்கிறது கேபிட்டல் வந்து 4 கோடிக்கு கீழே தான் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டேர்ன் ஓவர்ஸ் 40 கோடிக்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிதின்ற கம்பெனி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு நிதி உதவி பண்ணுறது தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து RBI கீழே வந்து அண்டர் லெவலில் இப்போ கம்பெனிக்கு வந்து RBI வந்து நிறைய லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, ஸோ இதை கூட நம்ம வச்சுக்கலாம். ப்ளஸ் செக்ஷன் 8 வந்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு கம்பெனிலையும் வந்து மேனுஃபேக்சரிங்கோ சேல்ஸோ எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. ஒரு பெனிஃபிட்டான விஷயத்தை மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. டேக்ஸில் வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாங்க, அப்புறம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டல். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கம்பெனி வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சோசியல் வெல்ஃபேர் பண்ணணும்ல, ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே வரதான் வந்து இவங்க செக்ஷன் 8 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இனிமேல் வரப்போகிற கிளாஸ்லாம் நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.